بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் போன பாடம் ஹபஷாவினுடைய ஹிஜ்ரத் பற்றி பார்த்தோம். சஹாபாக்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அங்கிருந்து அவர்கள் திரும்பி வந்ததற்கான காரணங்கள், அதற்கு பிறகு மீண்டும் சஹாபாக்கள் இரண்டாவது தடவையாக ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனது, அந்த ஹிஜ்ரத் போன சஹாபாக்களை திரும்ப மக்காவுக்குள் கொண்டு வருவதற்காக வேண்டி குறைஷியர்கள் செய்த பல்வேறு முயற்சிகள், குறிப்பாக அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடியவரை அனுப்பி செய்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தது என்ற செய்திகளை நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக ஹபஷா அமைந்தது முஷ்ரிக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்ப இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இவங்களுக்கு போறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இவங்க ஹிஜ்ரத் செய்து போகலாம், அங்க தீன பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கிறது என்றதனால மக்கால முஷ்ரிக்கள் இன்னும் அவர்களுடைய அநியாயங்களை இன்னும் கூட்டுறாங்க. இப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பிரச்சனையை நாங்க முடிவுக்கு கொண்டு வரதாக இருந்தா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தால் மட்டுமே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று சொல்லி அடுத்த கட்டமாக என்ன யோசிக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி திட்டமிடுகிறார்கள். நாங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட அநியாயங்கள், ஒவ்வொரு கட்டமாக செய்யப்பட்ட அநியாயங்கள். அதுல ஒரு பகுதி ஒன்று பார்த்தோம், கொலை முயற்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு பல கட்டங்களில் முயற்சி செய்தார்கள். அதில் ஒரு கட்டம் தான் இந்த கட்டம். இப்ப குறைஷியர்கள் மஷூரா பண்ணுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று. இப்ப இந்த செய்தி யாருக்கு கிடைக்குதுன்னா அபூ தாலிபுக்கு கிடைக்குது. மக்கால என்னுடைய சகோதரருடைய மகனை கொலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி, ஏற்பாடு, மஷூரா நடக்குது. இப்ப அபூ தாலிப் என்ன செய்யறாருண்டா, தன்னுடைய நெருக்கமான கோத்திரங்களாக இருந்த ஹாஷிம், முத்தலிப், இந்த ரெண்டு கோத்திரத்தையும் அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஷிஅபு அபி தாலிப் என்ற இடத்துல அவர்கள் ஒதுங்குகிறார்கள். இந்த ஷிஅபு அபி தாலிப்னு நாங்க விளங்கிக் கொள்ளணும், அபூ தாலிபுடைய கணவாய் என்று சொல்லப்படக்கூடிய இடம் தான் இந்த ஷிஅபு அபி தாலிப். அப்ப இந்த ஷிஅபு அபி தாலிப் என்பது ஹாஷிம்கள் வசித்த ஒரு பகுதி. தற்காலத்துல அந்த இடம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, காபத்துல்லா, இதுதான் காபா. காபாவில் இருந்து இந்த பகுதியில இந்த இடம்தான் அந்த காலத்துல ஹாஷிம் கோத்திரத்தார்கள் வசித்த பகுதி. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி ஹாஷிம் கோத்திரத்தோட இணைகிறார்கள் முத்தலிப் கோத்திரம். அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க பல பாடங்கள்ல சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம், 4 அப்பமார்கள், 4 சகோதரர்களுடைய குழந்தைகளை பத்தி பேசிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தா விளங்கும், இந்த அப்து மனாஃபுடைய ஒரு புள்ள முத்தலிப், அடுத்த புள்ள நௌஃபல், அடுத்த மகன் அப்து ஷம்ஸ், அடுத்த மகன் தான் இந்த ஹாஷிம் என்று சொல்லக்கூடியவர். அப்ப இந்த 4 பேர்கள், இந்த 4 சகோதரர்களை நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாரது, இந்த ஹாஷிமும் முத்தலிபும் எப்பயும் ஒன்றுக்கு இருப்பாங்க, நௌஃபலும் அப்து ஷம்ஸும் எப்பயும் ஒன்றுக்கு இருப்பாங்க. அப்ப இந்த பிரச்சனையிலையும் கூட ஹாஷிமோட முத்தலிப் கோத்திரத்தார்கள் வந்து சேர்ந்து கொண்டாங்க, உங்களோட நாங்களும் சேர்ந்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி ஹாஷிம்களோட முத்தலிபும் இணைந்து கொண்டார்கள். அதுல நௌஃபலும் அப்து ஷம்ஸும் இணைந்து கொள்ளல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹாஷிம் கோத்திரத்திலேயோ முத்தலிப் கோத்திரத்திலேயோ எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கணும்ன்றதுல அவங்களுக்கு ஈமானுடைய சிந்தனைக்கு அப்பால் குடும்ப ஒத்துமைன்றதுதான் மிக முக்கியமாக இருந்துச்சு. நாங்க குடும்பம், எங்கட குடும்பத்தை சேர்ந்த ஒத்தர ஏனைய குறைஷி கோத்திரத்தார்கள் வந்து கை வைக்கிறது எங்களுக்கு அழகில்லை. எனவே எப்படி சரி இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த முத்தலிப் கோத்திரமும் ஹாஷிம் கோத்திரமும் சேர்ந்து அந்த கணவாயில பிரிந்திருந்த பலரும் ஒன்று சேர்ந்து அந்த பகுதிக்குள் ஒதுங்குகிறார்கள்.
அப்ப நாங்க ஏற்கனவே விளங்கி கொள்ளணும், ஷிஅபு அபி தாலிப் அந்த பள்ளத்தாக்கு ஏற்கனவே ஹாஷிம் கோத்திரத்தாரர் வசித்த பகுதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூட்டிக் கொண்டு ஒரு இடத்துக்கு ஒதுங்கினாங்கன்றதல்ல, அவங்க ஏற்கனவே வசித்த பகுதியில் கிட்டத்தட்ட வீட்டுக்காவல் போன்ற அமைப்பில் வைக்கப்பட்டார்கள். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஹாஷிம் கோத்திரமும் முத்தலிப் கோத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறாங்கன்ற செய்தி குறைஷியர்களுக்கு கேள்விப்பட்டோன்னே கடுமையாக கோபப்படுறாங்க. நாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இவரை கொல்றதுக்கு முயற்சி செய்யறோம், இவங்க என்ன செய்யறாங்க, இவரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி குடும்பம் ரீதியாக ஒத்துமைப்பட்டிருக்கிறாங்க, இதை நாங்க உடைச்சணும்ன்றதுக்காக வேண்டி குறைஷியர்கள் ஒரு மோசமான தீர்மானத்துக்கு வராங்க. பொதுவாக அரபியர்களுடைய பண்பாட்டுக்கு, ஒழுக்கத்துக்கு, முறைமைக்கு மாற்றமான ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்திக்கிறோம், அரபியர்கள் ஒருத்தர் பாதுகாப்பு கேட்டா பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு மனிதர் பசீண்டு வந்தா என்ன கஷ்டம் இருந்தாலும் விருந்து கொடுப்பாங்க. இப்படியான நல்ல பழக்கங்கள் இருந்துச்சு. ஆனா அவங்களோட பண்பாட்டையும் மீறி, அரபியர்களுடைய பழமையான அந்த குணங்களை மீறி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, சில மோசமான தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் இவர்களை பசியில் போடும், இவங்களுக்கு சாப்பாடு போகப்படா. இந்த பனு ஹாஷிம் பனு முத்தலிப் கோத்திரம் பசியில் இருக்கணும், இவங்களுக்கு சாப்பாடு போகக்கூடிய எல்லா வழிகளையும் நாங்க அடைச்சிடும். அதுக்கு என்ன செஞ்சாங்கண்டா, எந்த ஒரு வியாபாரியையும் இந்த பகுதிக்குள் போறதுக்கு அனுமதிக்கல. அதே மாதிரி இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க எந்த ஒரு வியாபாரிட்ட வைத்து பொருட்களை வாங்குறதையும் அனுமதிக்கல. அதே மாதிரி இந்த 2 கோத்திரத்தை சேர்ந்த பெண்களை வேற யாரும் திருமணம் முடிக்க கூடாது. அதே மாதிரி இந்த 2 கோத்திரத்தை சேர்ந்த ஆண்களுக்கு எங்கட பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்கவும் கூட. அதோட எங்களுக்கும் இவங்களுக்கும் மத்தியில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்ல, எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் இல்ல, எந்த விதமான உறவும் இல்ல, எந்த விதமான சமாதான ஒப்பந்தமும் இல்ல. எதுவரை இந்த முஹம்மத் என்பவரை எங்கட கையில ஒப்படைச்சுவாங்களோ அது வரைக்கும் இவங்களுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான தீர்மானத்துக்கு வராங்க. அப்ப இந்த தீர்மானத்தை இத எழுதினது யாருண்டா, பகீத் என்று சொல்லக்கூடியவர். இவர் அப்துத்தார் கோத்திரம். எங்களுக்கு தெரியுமே, ஆரம்பத்தில் இந்த அப்து மனாஃப் கோத்திரத்தை பிடிக்காதவர் தான் அப்து மனாஃபுடைய சகோதரர் அப்துத்தார். குசைட் இருந்த அதிகாரத்தை நேரடியாக எடுத்தவர். அப்ப அந்த அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்த பகீத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடியவர் இதைகிறார். பகீத் இப்னு ஆமிர் இப்னு ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப். இந்த ஹாஷிம் இப்னு அப்து மனாஃப் வேற, அங்கலவார ஹாஷிம் வேற. பகீத் அவட வாப்பா ஆமிர், அவட வாப்பா ஹாஷிம், அவட வாப்பா அப்து மனாஃப், அவட வாப்பா அப்துத்தார். அப்ப அப்துத்தாரும் இந்த அப்து மனாஃபும் சகோதரர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு பரம்பரையில வரக்கூடியவங்க. இந்த அநியாய ஒப்பந்தத்தை எழுதி காபாவுக்கு உள்ளால தொங்க விட்டுறாங்க. இனி இந்த ஒப்பந்தம் கிழிக்கப்படக்கூடா, இது இனி தொடர்ந்து அமுல்ல நடக்கும். ஆனா நாங்க ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், எல்லா குறைஷியர்களுக்கும் இது பிடிக்கல. இந்த ஒப்பந்தம் எல்லாரோட விருப்பப்படி நடந்ததான அப்படி நடக்கல. இது குறைஷியர்கள் இருந்த மேல்மட்ட அதிகார வர்க்கம் இருக்கிறாங்களே, அபூஜஹல் மாதிரியான ஆட்கள், இவர்களுடைய அந்த ஆலோசனைப்படிதான் இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டுச்சு. பெரும்பான்மையான குறைஷியர்கள், நடுநிலைமைவாதிகள், நல்லதை விரும்புறவங்க, நியாயமான போக்குள்ளவங்க இதை விரும்பல. அங்க விரும்பாதக்குரிய காரணம் என்னண்டா, இது எங்களை ஏனைய அரபியர்களுடைய பார்வையில் ஒரு கேவலமானவர்களாக காட்டும். என்றா இவங்களே கோத்திரத்தை சேர்ந்த ஒரு குழுக்கு சாப்பாட தடை செய்யற அளவுக்கு இவங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்கன்ற ஒரு அவப்பெயர் எங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி விரும்பினார். இன்னொரு காரணம் தான், எல்லா கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கும் இடையிலான திருமண ஒப்பந்தங்கள் இருந்துச்சு. அப்ப வேற வேற கோத்திரத்தை சேர்ந்த பெண்களும் இங்க கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. உதாரணமா அசத் கோத்திரத்தை சேர்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு மனைவியாக இதே இந்த கணவாய்க்குள்ளால சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அது அசத் கோத்திரத்துக்கு பிடிக்காது. இப்படியாக வேற வேற கோத்திரத்தை சேர்ந்த பெண்கள் உறவினர்களும் இவங்களோட குடும்ப உறவுல இருந்ததுனால அவங்களும் இதை விரும்பல. அடுத்த முக்கியமான காரணம், இவங்களை நாங்க இப்படி அநியாயம் செஞ்சா முழு ஹாஷிம்களுமே இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்க. இப்ப எல்லா ஹாஷிம்களும் இஸ்லாத்துக்கு வந்தில்லை, எல்லா முத்தலிவும் இஸ்லாத்துக்கு வந்தில்லை. ஆனா இவங்களை நாங்க இப்படி ஒரே அடியாக ஒரு கோத்திரத்தை அநியாயம் செய்ய ஆரம்பிச்சோம்டா எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் மீறித்தான் இந்த ஒப்பந்தம் எழுதி காபாவுக்குள்ளுக்கு தொங்க விடப்படுகிறது. 1-2 நாட்களாக அல்ல இந்த அநியாயம் தொடர்ந்துச்சு, 3 வருடங்களாக இந்த அநியாயம் இருந்துச்சு. 1-2 நாட்கள் 3 வருடமாக
இப்படியான ஒரு பொருளாதார தடை, உறவுகளோடான தடை எல்லாம் விதிக்கப்பட்டு மிகச் சிரமமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எந்த அளவு சிரமப்பட்டாங்கன்றா சாப்பாடு கூட இல்லாத. ஹாஷிம் முத்தலிப் கோத்திரத்தை சேர்ந்த சிறு குழந்தைகள் அழுகின்ற சத்தம் மக்காவுக்கு வெளியில கேட்கும், காபாவுக்கு கேட்கும். அவ்வளவுக்கு பஞ்சத்தால் பசியால் அழக்கூடியவர்களாக இருந்தார். அதே மாதிரி வயது வந்த பெண்கள் ஆண்கள் திருமணம் முடிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. எந்த விதமான சாப்பாடு பொருளும் உள்ளுக்கு போகாது. இவங்களுக்கு வெளியில வந்து வியாபாரம் செய்யவும் அது யாரும் வாங்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, அப்படியே மிஞ்ச சாப்பாடு இருந்தா நீங்க வில்லுங்க அவங்களுக்கு. ஆனா எப்படி விற்கணும்? விலைய கூட்டி வில்லுங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவு அநியாயங்கள் மட்டுமல்ல, ஒரு பயங்கரமான கொலை அச்சுறுத்தலும் அங்க இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி சரி இவங்க இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொலை செஞ்சிடுவாங்களோன்ற பயமும் இருந்துச்சு. அதனாலதான் அபூ தாலிப் என்ன செய்வாருன்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 வருஷ காலத்துல படுக்கிற நேரத்துல படுக்கையே மாத்துவார். ஒரு இடத்துல படுத்து கொண்டு இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட படுக்கைய ராவோட மாத்துவாங்க. எந்த அளவுக்குண்டா, தன்னுடைய குழந்தைகள் அந்த இடத்துல படுக்க வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்தை மாத்திடுவார். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இரவோடு இரவாக வந்து கொலை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு அநியாயம் தொடர்ந்து 3 வருஷமாக போய்கொண்டு இருந்தாலும் ஒரு சில முஷ்ரிக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இவங்களுக்கு உதவி செய்யறவர்களாக இருந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கல்ல, ஆனா இந்த பாதிக்கப்பட்ட இந்த 2 கோத்திரத்துக்கும் உதவி செஞ்சாங்க. அதுல மிக குறிப்பாக ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொல்லக்கூடிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரருடைய மகன். இவர் என்ன செய்வாருண்டா, கோதுமைகள் தானியங்களை கொண்டு போய்த்து கொடுப்பார். ஒரு நாள் இவர் எடுத்துட்டு போற நேரத்துல ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்றவர் அசத் கோத்திரத்தை சேர்ந்த இந்தார். இவர் தான் ஹக்கீம் இப்னு ஹிஸாம். இது எங்களுக்கு தெரியும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா ரலியல்லாஹுடைய சகோதரர் தான் இந்த ஹிஸாம். ஹதீஜாரதோட வாப்பாவும் ஹுவைலித், ஹக்கீமுடைய அப்பாவும் ஹுவைலித். இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ன செய்வாருண்டா, மாவு மாதிரி சாமான்கள் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்பாரு. ஒரு நாள் எடுத்துட்டு போற நேரத்துல அபூ ஜஹல் கண்டுட்டான். சொன்னான், இப்படியான ஒரு ஒப்பந்தத்தை நாங்க குறைஷியர்கள் எல்லாம் சேர்ந்து எழுதி பகிரங்கமாக காபாக்குள்ளுக்கு போட்டு வச்சிக்கிறோம். அதை மீறி நீ உங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய்த்து கொடுக்கிறாய் என்று சொல்லி, இந்த சாப்பாட்டோடையே உன்னை கூட்டி கொண்டு போய்த்து குறைஷியர்கள் உன்னுடைய விஷயத்தை நான் அம்பலப்படுத்துவேன் என்று சொல்லி அபூ ஜஹல் ஒரு வாய்த்தக்கம் செஞ்சு கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல அபுல் பக்தரி வந்தார். அபுல் பக்தரியை பத்தி நாங்க கடந்த பாடங்கள்ல பல தடவை சொல்லிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஷ்ரிக்காக இருந்து உதவி செய்த ஒரு முக்கியமான நபர் அபுல் பக்தரி. அபூ ஜஹலுக்கு அடிச்ச செய்தியெல்லாம் நாங்க பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு கழுத்துக்கு மேல அந்த குடல்களை போட்டதனால அபூ ஜஹலுக்கே போய் அடித்தவர் தான் இந்த அபுல் பக்தரி. சந்தர்ப்பவசம் அபுல் பக்தரி அந்த இடத்துக்கு வந்தாரு. வந்து கேட்டார், என்ன பிரச்சனை? சொன்னாங்க, பாருங்க, இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டும் இவர் அங்க போய் சாப்பாடு கொடுக்கிறார். அபுல் பக்தரி சொன்னார், இவர் அவரோட மாமிக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கிறாரு, நீ இதுல தலை போடுறாய். அபூ ஜஹல் சொன்னாரு, நீ இதுல தலை போடாதே, இவர் அவரோட மாமி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிறாரு, நீ இவரை விட்டுடுன்னு சொல்லி பிரச்சனை மாறிச்சு. அபுல் பக்தரிக்கும் அபூ ஜஹலுக்கும் 2 பேருக்கு மேல வாய்த்தக்கம் வந்து அது அடிபுடியாக மாறிச்சு. இதே மாதிரிதான் இன்னொரு ஆளும் உதவி செஞ்சார். ஹிஷாம் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய ஆமிரி கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த ஹிஷாம் இப்னு அம்ர் ஆமிரி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவரும் என்ன செய்வாருண்டா, குறிப்பிட்ட அந்த 3 வருட காலத்துல இடைக்கிடை போய்த்து சாப்பாடு கொடுக்கிறவராக இருந்தார். ஒரு நாள் இவர் யோசிச்சாரு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும், இது தொடரப்படா என்று சொல்லி இந்த ஹிஷாம் இப்னு அம்ர் யார்கிட்ட போனாருண்டா, ஜுஹைர் இப்னு அபி உமையா என்று சொல்லக்கூடியவர்கிட்ட போய்த்து சொன்னாரு, ஏ ஜுஹைரே, அரதீத அன் தஅகுல அத்ஆம் வ தல்பஸ அஸ்ஸியாப் வ தன்கிஹ அன்னிஸா, நீ நல்லா சாப்பிட்டு கொண்டு, நீ நல்லா குடிச்சு கொண்டு, நீ நல்லா ஆடை அணிந்து கொண்டு, நீ மனைவிமார்களை திருமணம் முடிச்சு கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய அஹ்வால்கள், உன்னுடைய மாமமார்கள் உனக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியாதா? இது உனக்கு சந்தோஷம் வைக்குதா? அஹ்லிஃபு பில்லாஹி, சத்தியம் பண்ணி நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், லவ் கான அஹ்வால அபில் ஹக்கம் இப்னு ஹிஷாம், இது அபூ ஜஹலுடைய மாமமார்களாக இருந்தா அவன் சும்மா விடுவானா? உங்களோட மாமமார்கள் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, நீ இதெல்லாம் பார்த்து கொண்டு சும்மைக்கிற என்று சொல்லி இந்த ஹிஷாம் இப்னு அம்ர் யார்கிட்ட போய்த்து கேட்கிறாரு, ஜுஹைர் இப்னு அபி உமையாட்ட போய்த்து கேட்கிறாரு. ஜுஹைர் இப்னு அபி உமையா யாருண்டா, நாங்க போன பாடத்துல பார்த்தோம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு பின்னால மனைவியாக வந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவும் இந்த ஜுஹைர் இப்னு அபி உமையாவும் சகோதரர். இவங்கட உம்மா யாருண்டா, ஆத்திகா பின்து அப்துல் முத்தலிப்.
அப்துல் முத்தலிப் மகள் ஆத்திகா தெரிகிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. இவர் தான் ஜுஹைர் இப்னு அபி உமையா. இவர் இஸ்லாத்துக்கு வந்தாரா இல்லையான்றத கருத்து வேற்றுமைக்கு, அதனாலதான் நாங்க இவருக்கு எந்த கலரும் போடல. ஜுஹைர் இப்னு அபி உமையா இவர் வந்து மக்சூம் கோத்திரத்தை சேர்ந்தவர், அபூ ஜஹல்டே ஃபேமிலி. இவர் ஜுஹைர் இப்னு அபி உமையா அபூ ஜஹல்டே ஃபேமிலியை சேர்ந்தவர். இவர்த இந்த உம்மு சலமா, நாங்க இந்த பாடத்துல அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா பத்தியும் பேசுவோம். இவங்க 3 பேர்ட்ட உம்மா யாருண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமியாகிய ஆத்திகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாப்பட சகோதரி தான் இந்த ஆத்திகா. அப்ப இந்த ஆத்திகாவுடைய புள்ளோங்க தான் சொல்லப்பட்ட ஜுஹைர் இப்னு அபி உமையா. எனவே நம்மளோட உம்மட வகையில ஹாஷிம் கோத்திரம் சொந்தமாகிற மாமமார்களுடைய முறைக்கு வராங்க. அதை குறித்து தான் அவர் சொன்னாரு. ஹிஷாம் இப்னு அம்ர் சொன்னாரு, உண்ட மாமமார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, இதே இது அபூஜஹலுடைய மாமமார்களாக இருந்தா சும்மா இருந்திப்பான். ஜுஹைர் சொன்னாரு, நான் ஒரு ஆள், நான் என்ன செய்ய, என்னால் என்ன செய்யணும், ஒரு நபரால் என்ன செய்யலும், இந்த மொத்த குறைஷியருடைய ஒப்பந்தத்துக்கு எதிராக என்ன செய்யலும். அப்ப அதுக்கு இவர் சொன்னார், இன்னொரு ஆள் நீக்கிறார். கேட்டார், யாரு? நான் தான், நான் இருக்கிறேன், 2 பேரும் போ என்று சொல்லி இந்த 2 பேரும் என்ன செய்யறாங்கன்றா முத்தஇம் இப்னு அதி என்று சொல்லக்கூடியவர்கிட்ட வராங்க. முத்தஇம் இப்னு அதி இவர் யாருண்டா இதைகிறார், முத்தஇம் நௌஃபல் கோத்திரம். அடுத்த அப்ப 4 அப்பல முத்தலிபும் ஹாஷிமும் ஒரு பக்கம் சொன்னோமே, அடுத்த நௌஃபலுடைய பரம்பரையில வந்த முத்தஇம். அவர்கிட்ட போயிட்டு சொன்னாங்க, இந்த 4 அப்பமார்கள்ல 2 பேர்களுடைய கோத்திரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு பஞ்சத்துல வாடி கொண்டிருக்குது, மத்த 2 கோத்திரம் நீங்க நிம்மதி சந்தோஷமா ஈக்கிறீங்களே, இது உங்களுக்கு கவலைய தரலையான்னு சொல்லி இந்த ஹிஷாம் இப்னு அம்ர் கேட்டோன்னு அவர் சொன்னாரு, நான் ஒரு நபர் என்ன செய்யணும் சொன்னாரு, நாங்க 2 பேர் ஈக்கிறோம். இப்ப 3 பேர் ஆகிட்டாங்க. ஜுஹைர் இப்னு அபி உமையா, ஹிஷாம் இப்னு அம்ர், முத்தஇம் இப்னு அதி, இந்த 3 பேரும் வந்துட்டாங்க. இவன் 4வது ஒரு ஆளை தேடுவோம்னு சொல்லி நாங்க வளமையாகவே ஸல்லல்லாஹுக்கு உதவி செய்யற அபுல் பக்தரிய போய் தேடினாங்க. அபுல் பக்தரி அவர்கிட்ட போய்த்து சொன்னாங்க. அவர் சொன்னார், இதுக்கு நானும் தயாராகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால் ஒரு ஆளை தேடினாங்க. அசத் கோத்திரத்தை சேர்ந்த ஜம்அத் இப்னுல் அஸ்வத், தீனை எதிர்த்தோரால், சஹாபாக்களுக்கெல்லாம் அநியாயம் செஞ்ச ஒரு ஆள் தான் ஜம்அன்னு சொல்லக்கூடியவர். இவர்கிட்ட போய்த்து எப்படி சொன்னாங்கண்டா, உங்களுக்கும் ஹாஷிமுக்கும் உள்ள உறவு உங்களுக்கு தெரியும். எனவே இவர் ஹதீஜா ரலியல்லாஹு உறவினர், ஹதீஜா ரலியல்லாஹு உறவினர் தான் இந்த ஜம்ஆ. இதைக்கிறாரு ஜம்ஆ இப்னுல் அஸ்வத், இதைக்கிறாரு ஜம்ஆ இப்னுல் அஸ்வத். இங்கல வராங்க ஹதீஜா, ஹதீஜாவோட வாப்பா ஹுவைலிதும் இந்த ஜம்ஆவுடைய அப்பாவும் சகோதரர்கள். அப்ப சொன்னாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த உறவை சொல்லி சொன்னாங்க, நீ இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய், உன் உறவினர்களுக்கு அநியாயம் நடக்குது என்று சொல்லி இந்த 5 பேரும் திட்டமிடுறாங்க, எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை கிழிக்கணும். இந்த 5 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக். அப்ப இந்த இடத்துல ஜுஹைர் சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு தீர்வை நாளைக்கு செய்வோம், அன அபுதஉக்கும் பில் கலாம், நான் தான் பேசுவேன், முதலாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வை நான் தான் செய்வேன் என்று சொல்லி ஜுஹைர் முன் வராரு. ஜுஹைர் முன் வந்து அடுத்த நாள் காலையில அழகான உடுப்புகளை உடுத்துக்கொண்டு காபாவுக்கு வந்து காபாவை தவாஃப் செஞ்சுட்டு அப்படி பெய்த்து குறைஷியர்களை முன்னோக்கி பேசினாரு. ஏ குறைஷியர்களே, அனக்குலு தஆம் வனல்பசு சியாப், நாங்க நல்லா சாப்பிட்டு கொண்டு உடுப்பெல்லாம் உடுத்து கொண்டு இருக்கிறோம், இந்த 2 கோத்திரங்களும் ஹல்கா அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, இறந்து கொண்டு இருக்கிறாங்க. லா யப்தாஊன் வலா யுப்தாஉ மின்ஹும், அவங்களுக்கு வியாபாரம் செய்யோமேலா, அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு சாமானும் அவங்களுக்கு வாங்கோமேலாத நிலைமை வந்திருக்குது. வல்லாஹி லா அக்உது ஹத்தா துஷக்க ஹாதிஹி ஸஹீஃபா, இந்த அநியாயக்கார ஹத்தா துஷக்க ஹாதிஹி ஸஹீஃபத்துல் காத்திஅத்து ஸாலிமா, இந்த அநியாயக்கார உறவுகளை பிரிக்கக்கூடிய இந்த ஏட்டை கிழிக்கும் வரைக்கும் நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன், ஓய மாட்டேன் என்று சொல்லி ஜுஹைர் இப்னு அபி உமையா தைரியமாக பேசுறார். அபூ ஜஹல் ஒரு மூலையில் இருந்தான். சொன்னான், கதப்தன்த், நீ பொய் சொன்னாய், வல்லாஹி லா துஷக், அல்லாஹ்வே சத்தியமா இந்த ஒப்பந்தத்தை கிழிக்க நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லி அபூ ஜஹல் சொன்னார். அவர் சொன்னாரு, அந்த அக்தம், நீதான் போய் சொல்றாய், இப்படியான ஒரு அநியாய ஏடு எழுதப்படுவதை நாங்கள் விரும்பவும் இல்லை, இது அநியாயமாக எழுதப்பட்டது இந்த ஏடு என்றதை ஜம்ஆ சொன்னார். அபுல் பக்தரி எழுப்பி சொன்னாரு, இந்த 2 பேரும் சொல்றது உண்மைதான், இப்படியான ஒரு ஒப்பந்தம் எழுதப்படுவதை குறைஷியர்களாகிய நாங்கள் விரும்பவில்லை என்று சொன்னார். முத்தஇம் அதி சொன்னார், எழுப்பி சொன்னாரு, 4 பேரும் திட்டமிட்டிருக்கிறாங்க, எதேச்சையா நடக்கிற மாதிரி ஒவ்வொருத்தர ஒவ்வொரு இடத்துலயும் எழுப்பி பேசுறாங்க. முத்தஇம் அதி சொன்னாரு, இவர்கள் சொல்வது உண்மை, இதை தவிர வேறவனாலும் பேசின அவன் பொய்யத்தான் பேசுவான் என்று சொல்லி அபூ ஜஹலை சூசகமாக சொல்லி காட்டினான். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால ஹிஷாம் இப்னு அம்ர் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை உருவாக்கிய அவரும் இவர்களுக்கு சார்பாக எழும்பி பேச அபூ ஜஹல் சொன்னான், இது திடீர்னு நடந்த ஒரு விஷயம் அல்ல, இது இரவுல திட்டமிடப்பட்டிருக்குது, இது நீங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல மஷூரா நடந்துட்டு வந்திருக்குது, இது எதேச்சையா நடந்து அங்கங்கிருந்து எழும்பக்கூடிய விஷயம் அல்ல என்று சொல்லி அபூ ஜஹல் சொல்றான்.
இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் அவங்கள்ட்ட சொல்றாங்க, யாம் இன்ன ரப்பி கத் சல்லத்தல் அரதத அலா ஹாதிஹி ஸஹீஃபா. என்ற ரப்பு அல்லாஹ் இந்த அநியாய ஒப்பந்தத்தை தின்னுவதற்கு கரையான்களை சாட்டிவிட்டான். அல்லாஹ் என்ற பெயரை தவிர மீதி இருக்கின்ற அனைத்துமே கரையான்களால் அரிக்கப்பட்டு விட்டன சொன்னார். அபூ தாலிப் சொன்னாரு, லம் யதுகுல் அலைக அஹத், யாரும் உங்கள்கிட்ட வரவும் இல்லை, விஷயங்களை பேசவும் இல்லை, இது அல்லாஹ் தான் உங்களுக்கு அறிவிச்சுக்கிறான். அபூ தாலிப் போனார் குறைஷியர்கிட்ட போயிட்டு சொன்னாரு, குறைஷியர்களே கேட்டுக்கோங்க, ஹலும்ம ஸஹீஃபதக், முதலாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களோட ஏட்ட எடுத்துட்டு வாங்க. காபாக்குள்ளுக்கு தொங்க வச்சுக்கிறீங்களே, யாரும் பார்க்கல, யாரும் உள்ளுக்கு போகல, காபாக்குள்ளுக்கு தொங்க வச்சுக்குது. என்ற சகோதரருடைய மகன் சொன்னது உண்மை என்றிருந்தால் எங்களோட அந்த தடைகளை நீக்கி விடுங்க, வேற ஒன்றும் தேவை. அவர் சொன்னது உண்மையாக இருந்தா, காபாக்குள்ளுக்கு தொங்க வச்சப்பட்டு யாருக்கும் தெரிய, யாரும் பார்க்கல, சொன்னது உண்மையாக இருந்தால் எங்களோட தடைகளை நீக்கி விடுங்கள். அவர் சொன்னது பொய்யாக இருந்தா தஃபஅது இலைக்கும் இப்ன அஹி, நீங்க கேக்குறீங்களே, தொடர்ந்து அந்த நாள்ல இருந்து கேட்டு வந்தீங்களே, நேட்டா உங்களோட சகோதரருடைய மகனை தாங்க கொலை செய்யணும் நான் தாரேன். முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கேன், கொண்டு போட்டு. அபூ தாலிப் கண்ணால பார்க்கல, உள்ளு போய் கண்ணால பார்க்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கூற்றை நம்பி அவ்வளவு தைரியமாக சொன்னாருண்டா, அபூ தாலிபுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் இந்த தீன் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் உண்மை எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். நபி ஸல்லல்லாஹு கொல்ல வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வசனத்துல விளங்குமாக இருந்தா, வீட்டிலேயே அவர்களோடு இருந்து அவர்கள் ஓதுற குர்ஆன் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்த அபூ தாலிபுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். கண்ணியமானவர்களே, இப்ப எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அல்லாஹும் என்ற வார்த்தையை தவிர மற்ற எல்லாத்தையும் கரையான் அரிச்சிக்குது. இப்ப குறைஷியர்கள் அந்த ஒப்பந்தத்தை கிழிக்கிறாங்க. அதோட அந்த ஒப்பந்தத்துடைய பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. ஆனாலும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. சொன்னார்கள், இது சூனியம், இது வந்து சூனியத்தான், சூனியக்காரர் இவரு, அதாலதான் இவர் இந்த வேலையை சாதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி லேசாக சொல்லிட்டு போனாங்க. அப்ப இந்த வரலாற்று நிகழ்வுல இந்த ஸஹீஃபத்து ஸாலிமா, அநியாய ஒப்பந்தத்தின்னு நாங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, முஷ்ரிக்களுடைய உதவி நிறைய இருந்துச்சு. இந்த காலப்பகுதியில முஷ்ரிக்கள் ஸல்லல்லாஹுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க. குறிப்பாக கணவாய்க்கு போறதுல முஸ்லிம்கள் மட்டும் இருக்கல்ல, 3 வருடமாக அந்த பொருளாதார தடையை தாங்கி கொறத்துல முஸ்லிம்களும் இருந்தாங்க, முஷ்ரிக்களும் இருந்தாங்க. அடுத்தது அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறதுல தன்னுடைய உயிரையும் மானத்தையும் துச்சமாக மதித்து ஹக்கீம் இப்னு ஹிஸாம் போன்றவர்கள் சாப்பாடு எடுத்துட்டு போனாங்க. அது மட்டுமல்ல, அபூ தாலிப் தன்னுடைய குழந்தைகளுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சி செஞ்சார். கடைசியாக இந்த ஒப்பந்தத்தை கிழிக்கிறதுக்கு முன்வந்த 5 பேரும் ஸல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத முஷ்ரிக்களாக இருந்தவர். இதுல இருந்து நாங்க படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, எல்லா மதத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்க. எனவே அதனால சொல்லுவாங்க, அபூ ஜஹல்களை எங்கட நட்பண்புகள் மூலம் அபூ தாலிபுகளாக மாற்றணும். இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரதல்ல, ஆனால் அபூ ஜஹல்களை அபூ தாலிபுகளாக மாற்றலாம். தீனை எதிர்ப்பவர்களை தீனுக்கு உதவி செய்பவர்களாக மாற்றலாம் என்று சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, அதனால முக்கியமாக நாங்க விளங்க வேண்டிய எல்லா மார்க்கத்திலையும் நல்லவங்க இருக்கிறாங்க. அவர்களை கவர்வதற்கு எங்களுக்கு தீன் தந்தது அஹ்லாக், நல்ல பண்புகள். இந்த ஒரு பாடம். 2வது மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறை வாழ்க்கை அனுபவிச்சாங்க. அவங்க மட்டுமல்ல, அந்த ஹாஷிம் முத்தலிப் கோத்திரத்தார். ஒரு நபி என்னென்ன வாழ்க்கையில பட வேண்டிய கஷ்டங்கள் ஈந்துச்சோ அந்த அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டாங்க. அதுல படாம ஒன்று இருக்குமாக இருந்த சிறை வாழ்க்கை, அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 வருட காலத்தை அனுபவிச்சாங்க. சின்னத்திலிருந்தே இழப்புகள், தாய் தந்தை உறவினர்களுடைய இழப்புகள், அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள், அடிகள், நோவினைகள், சொந்த மகள் தலாக் சொல்லப்பட்டு, இப்படியான பல்வேறு பிரச்சனைகள். பின்னால நாங்க இன்னும் சில பிரச்சனைகளை பார்ப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி அனுபவித்த பிரச்சனைகள். இவ்வளவெல்லாம் இருந்தும் அவர்கள் தளரவில்லை. அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறையில் இருந்த காலப்பகுதியிலேயும் அழைப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டுதான் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தீன சொல்றதுல ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவம், இந்த மக்காவுக்கு வரக்கூடியவர்கள், இந்த சிறையிலிருந்து வெளிவந்ததுக்கு பின்னால நடந்தது. மக்காவுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட குறைஷியர்கள் சொல்லுவாங்க, நீங்க மக்காவுக்கு வாரது சரி, காபாவை தவாப் செய்யறது சரி, இவரை மட்டும் சந்திச்சிடுவாங்க. இவரை சந்திச்சா இவர் எங்களுக்கு இடையில எந்த வேலையை பார்த்திக்கிறாரோ உங்களுக்கு இடையிலும் அந்த வேலையை பார்ப்பாரு. என்ன செய்வாரு? உங்களை குடும்பத்துக்கு இடையில பிரிவை உண்டாக்குவார்.
கணவனுக்கும் மனைவிக்கும் மேல பிரிச்சு போட்டுருவாரு, சகோதரருக்கும் மேல பிரிச்சு போட்டுருவாரு என்று சொல்லி வந்தொன்னே ஆளை பிரெயின் வாஷ் பண்ணித்தான் மக்காக்குள்ளுக்கு எடுப்பான். அப்படி யமன்ல இருந்து தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்த துஃபைல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வாராரு மக்காவுக்கு. இவர் என்னத்துக்கு வாராருண்டா காபாவுக்கு வாராரு, தவாப் செஞ்சுட்டு போறதுக்கு. இவரை சந்திக்கிறாங்க குறைஷியர்கள். சந்திச்சு இதே பாடத்தை சொல்றாங்க, நீங்க வாரது சரி, இந்த ஆளை சந்திச்சுடாதீங்க, சந்திச்சா உங்களோட குடும்பங்கள் பிரிஞ்சு வைத்திடும். இவரும் பார்த்தாரு, அவரோட பேசவும் படா, அவர் சொல்றதும் என்ற காதுள்ளுக்கு போகவும் படா என்று சொல்லி பஞ்ச வாங்கி காதுள்ளுக்கு அடைச்சு கொண்டார். இப்ப காபத்துல்லாவுக்கு வந்தாரு. வந்து இவர் தவாப் செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறார். ஓதுற குர்ஆனுடைய வசனம் துஃபைலுடைய காதுக்குள்ளு போகுது. துஃபைல் இப்னு அம்ர் இவருடைய காதுள்ளுக்கு போகுது. இவர் சொல்றாரு, வா சக்குல உம்மி, எனக்கு என்ன கேடுதான் நடந்திருக்குது. வல்லாஹி இன்னி லரஜுலுன் லபீபுன் ஷாயிருன், நான் ஒரு புத்திசாலியானால், நான் ஒரு கவிஞர், ஒரு கவிஞர், எனக்கு மா யக்ஃபா அலையல் ஹஸனு மினல் கபீஹ், நல்லது கெட்டது என்று தெரியாத ஒரு ஆள் அல்ல. அவர் கொண்டு வந்தது நல்லதை தான் ஏத்துக்கொள்வோம், மோசம்ண்டா நாங்க ஏத்துக்கொள்ள தேவையில்ல, முதலாவது அவர் என்ன கொண்டு வந்தீங்களான்னு பாப்போம் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு தொழுது முடிஞ்சு வீட்டுக்கு போங்க ஆட்டிமிக்கிறாங்க. பகிரங்கமா சந்திக்கல, குறைஷியர் எழுப்பாங்க, பார்த்து கொண்டு இருப்பாங்க, சந்திச்சா பிரச்சனை ஆயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு போனோடனே இவர் பின்னால பிந்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு சொன்னாரு, நான் இப்படித்தான் மக்காவுக்கு வந்தோடனே உங்களை பத்தி சொன்னாங்க, இவரை மட்டும் சந்திச்சிட வானம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு பக்கத்துல நான் இருந்து குர்ஆனை கேட்டேன், எனக்கு மிச்சம் அது குர்ஆன் என்னுடைய உள்ளத்தை தொட்டிச்சு. ஃபாரிது அலைய அம்ரக், உங்களோட மார்க்கத்தை கொஞ்சம் என்ன சொல்லித்தாங்க, என்ன விஷயம் இக்கிட்டு சொல்லித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீன சொல்லி கொடுத்தாங்க, குர்ஆன சொல்லி கொடுத்தாங்க. குர்ஆனை கேட்டோன்னே அப்படியே பூரித்து போய் சொன்னாரு, வல்லாஹி மா சமிஅத்து கத்து கௌலன் அஹ்ஸன மின், இதை விட சிறந்த வலா அஅதல மின்ஹு, இதை விட ஒரு நேர்மையான அழகான பேச்ச என்ற வாழ்க்கையிலே நான் கேட்டில்லை, இது மாதிரி ஒரு வார்த்தை நான் கேட்டில்லை என்று சொல்லிட்டு சொன்னாரு. உடனே கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. துஃபைல் இப்னு அம்ரு தௌசின்னு சொல்லக்கூடிய இந்த சஹாபி. இவர் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரை, நான் என் ஊருக்கு போய்த்து, யமனுக்கு போய்த்து இந்த தீனுடைய பிரச்சாரத்தை செய்யணும், எனக்கு இஜஅல்லி ஆயத்தன், எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி ஒன்று அல்லாஹ் இது பெற்றுத்தாங்க, நான் அழைப்பு பணியில் ஈடுபடுறதுக்கு உதவிக்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஜஅல் லஹு ஆயா, யா அல்லாஹ் இவருக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொடுத்து விடுன்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. இவர் யமனுக்கு போறாரு. போய்த்து யமனுடைய பெரிய மலையிலிருந்து அப்படியே இறங்குறாரு. எந்த இடம்ண்டா சரியா அவங்களோட கோத்திரத்துக்கு இவரை பார்த்தா விளங்குற இடம் வருகிறது. அப்படியே இறங்கி வரக்குள்ளே அல்லாஹ் இவருடைய 2 கண்ணுக்கு இடையில ஒரு பிரகாசத்தை கொடுத்துட்டான். இமாம் பைஹகி, இமாம் அபூ நுஐம் போன்றவங்களோட தலாயிலுன் நுபுவன்ற கிதாப்ல இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. 2 கண்ணுக்கு இடையில அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை கொடுத்துட்டான். இவர் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாரு, யா அல்லாஹ் இத என்னுடைய மக்கள் பார்த்தா யோசிப்பாங்க, இது அல்லாஹ் எனக்கு தந்த ஒரு சோதனை. முகத்துல பிரகாசம், இந்த அளவு பிரகாசம்டா விளக்கு மாதிரி பிரகாசமாயிக்குது. யா அல்லாஹ் இதை வேறு இடத்துல ஆக்கிது. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கைரி வஜ்ஹி, அவருடைய அந்த கண்ணுக்கு இடையில இருந்த பிரகாசம் அப்படியே அவருடைய கைத்தடியுடைய அந்த தலைப்பகுதிக்கு மாறிச்சு, அந்த பிரகாசம் போயிடுச்சு. இப்ப அவர் வீட்டுக்கு போயிட்டு வாப்பாவை சந்திச்சு சொன்னாரு, வாப்பா இன்னக லஸ்த மின்னி வ அன லஸ்து மின்க், எனக்கும் உங்களுக்கும் இந்தோட சம்பந்தம் முடிஞ்சு, எனக்கும் உங்களுக்கும் உறவில்ல என்று சொல்லி சொன்னார். வாப்பா கேட்டாரு, என்ன விஷயம் என்று சொல்லி கேட்டாரு. சொன்னாரு, அஸ்லம்து, நான் இஸ்லாத்துக்கு வந்து, வதாபஅது தீன முஹம்மது, முஹம்மது என்பவருடைய மார்க்கத்தை நான் பின்பற்றிட்டேன் என்று சொல்லி விஷயத்தை சொன்னார். வாப்பா சொன்னாரு, தீனுக்க தீனி, ஓண்ட மார்க்கம் தான் ஏண்ட மார்க்கம் என்று சொல்லி வாப்பாவும் இஸ்லாத்துக்கு வந்தாரு. குளிச்சுட்டு வர சொல்லி ஒரு புதிய ஆடை அணிந்து வாப்பாவும் இஸ்லாத்துக்கு வரார். மனைவிட்ட போய் இதே மாதிரி சொன்னாரு, மனைவியும் இஸ்லாத்துக்கு வர. தன்னுடைய கூட்டத்துக்கு போய் சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி ரஜுலுன் முத்தாஉன் ஃபீ கௌமி, நான் என்னுடைய கூட்டத்தாரில் என்னை மக்கள் வழிபடுவார்கள், நான் சொன்னால் மக்கள் கேட்டுக்கொள்வார்கள் சொல்லிட்டு தான் வந்தாரு. இப்ப வைத்து அவரோட கூட்டத்துக்கு போய் தாவத் கொடுத்தாரு. அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு தயாராக யமன் வாசிகள். இப்ப இவரு கோபம் வந்துட்டு, இவர் எதிர்பார்ப்போட வந்தவர் தான் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி இவர் திருப்பி போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ் என்னுடைய கூட்டத்துக்கு பதுவா செய்ய, அவங்க நாசமா போறதுக்கு என்றா இஸ்லாத்துக்கு அழைச்சா ஏற்றுக்கொள்ளல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹ்தி தௌஸா, யா அல்லாஹ் தௌஸுக்கு ஹிதாயத்தை கொடுத்துரு. இவர் வேகமா வந்திருக்கிறாரு தௌஸ அழிச்சு போட்டுன்னு சொல்றதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த தௌஸுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்துடுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க போங்க, போய்த்து மீண்டும் தாவத்ல ஈடுபடுங்க, வர்ஃபுக் பிஹிம், இரக்கமா ஈடுபடுங்க, கோபமா பைத்து செய்ய வானம்னு சொல்லி சொன்னாங்க. 10 வருஷம் இவர் அவருடைய கூட்டத்துல தீனுடைய பணியை செஞ்சு 80 குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டு ஹிஜ்ரி 7 இது நாங்க நுபுவத்தை பத்தி பேசிக்கிறோம், நுபுவத் 10க்கு வந்திக்கிறோம். ஹிஜ்ரி 7 சுமார் 10 வருடங்களுக்கு பிறகு
ஹைபர் போரின் போது அந்த 80 குடும்பத்தோட வந்து இஸ்லாத்தை ஸல்லல்லாஹுக்கு முன்னால வச்சு பையத் செஞ்சுக்கிறாங்க. முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த 80 குடும்பங்கள்ல ஒரு ஆளாக வந்தவர் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சஹாபி, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. 5347 ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்களில் அதிகூடிய ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எல்லோருக்கும் தெரியும். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார்ட கையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த துஃபைல் இப்னு அம்ரே எங்களுக்கு தெரியாது. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பின்னாலே ஹிஜ்ரி 7 இருந்து ஸல்லல்லாஹு வஃபாத் வரைக்கும் கொஞ்சம் காலம் தான், ஒரு 4 வருஷ காலம் இதுக்குள்ளுக்கு இருந்துதான் அந்த 5000 சொச்சம் ஹதீஸ்களையும் பாடமாக்கி உம்மத்துக்கு மிகப்பெரிய தீன் வாரத்துக்கு காரணமாக இருந்தவங்க இவங்க. அப்ப இந்த சம்பவத்துக்கு பின்னால மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்குது. மிக கவலையான ஒரு வரலாற்று நிகழ்வு நடக்குது. நுபுவத்துடைய 10வது வருஷம் அந்த பள்ளத்தாக்கில் இருந்து வந்து சில நாட்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நீண்ட காலமாக அவர்களுக்கு உறுதுணையாக, உதவியாக, பாதுகாப்பாக இருந்த சுமார் 40 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய பராமரிப்பில் வைத்து பாதுகாத்த அபூ தாலிப் மரணப்படுக்கையில் படுக்குகிறார். மிக நீண்ட காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய எல்லா அடிப்படையிலையும் உதவி செய்து, தன்னுடைய தள்ளாத வயது, அந்த நேரத்தில் அபூ தாலிபுடைய வயது 85 85 வயது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து கொண்டிருந்த அந்த அபூ தாலிப் மரண படுக்கையில் படுத்திருக்கிறார். இப்பொழுது குறைஷியர்களுடைய ஆலோசனை நடைபெறுகிறது. இந்த நேரத்தில் அபூ தாலிப் மரணித்தா எங்களுக்கு சிக்கல், நாங்க அபூ தாலிபை போய் சந்திப்போம். என்ன சந்திப்போம்? ஏனென்றா ஏற்கனவே உமர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, ஹம்சா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்படி பலரும் எங்களை விட்டு இஸ்லாத்து விட்டு போய் கொண்டிருந்தா நாங்க மெஜாரிட்டி ஆகிக்கிறது, அவங்க மெஜாரிட்டி ஆகிடுவாங்க. அப்ப எங்களுக்கு சிக்கல் ஆகிடும். அதனால இதுக்கு பிறகு யாரும் இஸ்லாத்துக்கு போகவும் பட, இஸ்லாத்துக்கு போனவங்க இங்களை வரவும் தேவையில்லை. இப்படி ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்வோம். அபூ தாலிப் ஹயாத்தோடு இருந்தா தான் அபூ தாலிப் மூலமா சரி எங்களுக்கு இவரை கட்டுப்படுத்தணும். அபூ தாலிபும் இறந்து வைத்துட்டாருண்டா இவரை எங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு நடுவுல மத்தியஸ்தம் வகிக்கிறதுக்கு யாரும் இல்ல என்று சொல்லி பேசிக்கொண்டு அபூ தாலிபை சந்திக்கிறதுக்காக வேண்டி குறைஷியர்களுடைய ஒரு முக்கியஸ்தர் குழு போகுது. ஒத்துபா, ஷைபா, அபூ சுஃபியான், உமையா, அபூ ஜஹல் இவர்களுடைய ஒரு குழு போகுது. வைத்து அபூ தாலிபை சந்திச்சு சொல்றாங்க, அபூ தாலிப் உங்களுக்கு தெரியும், உங்களோட சகோதரருடைய மகனால எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எனவே உங்களுக்கு பின்னால எங்களுக்கு அவரோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதனால ஃபதுஉ அவரை அழைத்து சொன்னாங்க, ஃபஹுத் லனா மின்ஹு ஃபஹுத் லஹு மின்னா. எங்கள்கிட்ட எடுக்க வேண்டிய என்னெல்லாம் விட்டு கொடுக்கலுமோ நாங்க விட்டு கொடுக்கிறோம், அவர் என்ன விட்டு தரையலுமோ விட்டு தரட்டும். எங்கள தீன்ல அவர் தலை போடவும் கூட, அவர்ட தீன்ல நாங்க தலை போட மாட்டோம். இதுக்கு பிறகு 2 பேருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்யறதுக்காக வேண்டி நீங்க அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வருமாறு சொல்றாங்க. இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்யறாங்க, இவங்க போய் வீட்டுக்கு எப்படி உட்கார்ந்தாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹுக்கு இடம் கொடுக்காம தான் போய் உட்கார்ந்தாங்க. முழு இடத்தையும் பிடிச்சு உட்கார்ந்துட்டான். ஒரே ஒரு இடம் இருந்துச்சு அபூ தாலிபுக்கு கிட்ட, அதுல போய் அபூ ஜஹல் உட்கார்ந்துட்டான். ஏண்டா ஸல்லல்லாஹு கிட்ட போய் உட்கார்ந்தாங்கன்னு அபூ தாலிபுடைய நிலைப்பாடு மாறலாம் என்று பயந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கதவடியுடைய பகுதிக்கு தான் இடம் கொடுத்தாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தோடனே அபூ தாலிப் சொன்னாரு, என்னுடைய சகோதரருடைய மகனே, ஹா உலாய் அஷ்ராஃபு கௌமிக், இது குறைஷியர்களுடைய கண்ணியவான்கள் வந்திருக்கிறார்கள். இஜ்தமஉ லக், இவர்கள் ஒன்று சேர்ந்து உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க. லியுஅதூக வல்யஹுது மிக், உங்களுக்கு என்னத்தை அவங்கள்ட்ட எடுக்கலுமோ அதை தருவாங்க, அவங்க உங்கள்கிட்ட இருந்து என்ன எடுக்கலுமோ அதை எடுப்பாங்க. அப்படியான ஒரு சமாதானத்துக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சமாதானம். சொன்னாங்க கலிமத்தன் வாஹிதத்தன் துஅதூனிஹா, எனக்கு சமாதானம் ஒன்றும் தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தாங்க எனக்கு, நீங்க ஒரே ஒரு வார்த்தை தாங்க. தம்லிகூன பிஹல் அரப் ததீனு பிஹல் அஜம் சொன்னாங்க. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைண்டா, அந்த வார்த்தையால ஒட்டுமொத்த அரபியர்களுக்கும் நீங்க தலைவராகுவீங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா அஜமிகளும் உங்களோட காலுக்கு கீழே வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. குறைஷியர்களுக்கு பொதுவாகவே அதிகாரம் விருப்பம். அபூ ஜஹல் சொன்னான் ஒரு வார்த்தையா, அஷ்ர கலிமாத் அபீக், உங்களோட வாப்பட மேல சத்தியமா 10 வார்த்தை தான் சமாதானம் செய்வோம். அந்த வார்த்தை என்னன்னு கேட்டான். சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. தஹ்லஊன மா தஅபுதூன மினல் அஸ்னாம், நீங்க வணங்குகின்ற சிலைகளை கலைந்து விட்டு அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும்னு சொன்னாங்க. குறைஷியர்கள் ஸஃபகு பிஐதீம், கை எடுத்து விட்டு அடிச்சாங்க, தட்டினாங்க. இவரோட பேசி வேலை, இவ்வளவு வந்திக்கிறோம் இந்த தீனை நிப்பாற்றத்துக்கு, ஒரு வார்த்தை என்றார். எது அந்த வார்த்தை? நாங்க எந்த வார்த்தையை வெறுத்து கொண்டு இங்க வந்திக்கிறோமோ அதே வார்த்தையை சொல்றாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இது ஒரு ஆச்சரியமே, துரீது அன் தஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா இன்ன ஹாதா லஷைஉன் அஜீப் சொன்னாங்க. எத்தனையோ கடவுள்களை ஒரு கடவுளாக்க பாக்குறீங்களா? இது ஒரு ஆச்சரியமேக்கே,
பல கடவுள் இருக்கணும் இல்லையா, பல கடவுள் இருந்தாலியா உலகத்தை நிர்வகிக்கலும், நீங்க ஒரு கடவுள் ஆக்குறீங்களே என்று சொன்னாங்க. அல்லாஹ் சூரத்து சாதுடைய ஆரம்பத்தில் இந்த நடைபெற்ற உரையாடலை பத்தி பேசுறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஅஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும் வகாலல் காஃபிரூன் இன்ன ஹாதா லசாஹிருன் கذاب. சொன்னாங்க குறைஷியர்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு நபி வந்த போது ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், இவர் நபியே கிடையாது, இவர் ஒரு சூனியக்காரர், பொய்யர் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, அஜஅலல் ஆலிஹத இலாஹன் வாஹிதா, நீங்க எல்லா கடவுளையும் உண்டாக்க பாக்குறீங்களா, இன்ன ஹாதா லஷைஉன் உஜாப், இது ஒரு அபூர்வமான விஷயமே. வன்தலகல் மலஉ மின்ஹும் அனிம்ஷு வஸ்பிரு அலா ஆலிஹத்திகும், ஒரு கூட்டம் எழும்பி சொன்னாங்க, இவரோட பேசுவேன் இல்ல, நீங்க போங்க, உங்களோட கடவுள்ல வணங்குறதுல நீங்க பொறுமையாகிறீங்க. இன்ன ஹாதா லஷைஉ யுராத், இவர் வேற நோக்கத்துல வராரு. மா சமிஅனா பிஹாதா ஃபில் மில்லத்தில் ஆখিরা, கடைசியா வந்த கிறிஸ்துவ மார்க்கம் கூட அப்படி ஒரு கடவுள் அல்ல, அவங்களே 3 கடவுள் வணங்குறாங்க. கடைசியாக அல்லாஹ்வால அருளப்பட்ட கிறிஸ்துவ மார்க்கத்துக்காரர்கள் கூட 3 கடவுளை வணங்குறாங்க, இவர் ஒரு கடவுள் வந்து சொல்றாரு என்று சொல்லி இவர்கள் சபையிலிருந்து எழுப்பி போனதாக வரலாறு சொல்லுகிறது. இவங்க எழுப்பி போறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்ப இந்த அழைப்பு சொன்னாங்க, இந்த வேலை நடக்கல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ தாலிப்ட சொன்னாங்க, குறைஷியர்கள் எல்லாத்தையும் இஸ்லாத்தை முன் வச்சாங்க, அவங்க ஏத்துக்கொற மாதிரி இல்ல சொன்னாங்க. கடைசியா அபூ தாலிபுடைய சக்ராத்ல சொன்னாங்க, யா பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், கலிமாவை மட்டும் சொல்லுங்க, கலிமத்தன், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, உஹாஜ்ஜு பிஹா இன்தல்லாஹி யௌமல் கியாமா, இந்த ஒரு வார்த்தையை வச்சு கியாமத்தை நான் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் வாதாடுவேன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. எங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு சந்தர்ப்பம் இந்த கலிமாவை சொல்றதுக்கு, எவ்வளவு பாக்கியசாலிகள் நாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு நபருடைய கலிமாவுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அல்லாஹ் எங்களுக்கு அந்த கலிமாவை தந்திக்கிறார். கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செஞ்சாங்க. பக்கத்தில் அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா, நான் சொல்லி காட்டேன், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்த சகோதரர், ஸுஹைர் இப்னு அபி உமையாவுடைய சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா பக்கத்துல இருந்து சொன்னாங்க, அபூ தாலிபை பார்த்து, அபூ தாலிப் அத்தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், நீங்க உங்களோட அப்பா அப்துல் முத்தலிபோட மார்க்கத்தை விட போறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, இத கலிமாவை மட்டும் சொல்லுங்க என்னுடைய பெரிய தந்தையே. பக்கத்துல இருந்து அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா சொல்லி கொண்டிருக்கிறாங்க, அப்துல் முத்தலிபோட மார்க்கத்தை விட போறீங்களா? இந்த நேரத்துல கண்ணியமானவர்களே, அந்த நேரத்துல நசாயி, முஸ்னத் அஹ்மத், திர்மிதி போன்ற கிதாப்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ தாலிப் சொன்னாரு, ரசூல் ஸல்லல்லாஹு ஆவலை பார்த்துட்டு சொன்னாரு, லௌலா அன் துஅய்யிரனி கௌமி, என்னுடைய கூட்டத்தார்கள் என்னை கேவலமாக பேசுவார்கள் என்பது மட்டும் இல்லை என்றிருந்தால் இந்த கலிமாவை சொல்லி லஅக்ரர்து பிஹா ஐனக், உங்களோட கண்ணை குளிர செஞ்சிருப்பேன். நாளைக்கு குறைஷியர்கள் என்ன பேசுவாங்க, மரணத்துக்கு பயந்து கடைசி நேரத்துல கலிமா சொன்னாருன்னு ஒரு கேவலமான வார்த்தையை பேசிடுவாங்க. இது மட்டும் இல்லைன்னு இருந்தா உங்களை 40 வருஷம் பாதுகாத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய கடைசி காலத்தில் சிறை வாழ்க்கை அனுபவித்தவரா சொல்றாரு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேணும்டா கலிமாவை சொல்லுவேன், அப்படி இல்லைண்டா கடைசியாக அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அந்த வார்த்தையோட மௌத்தாகிறார். நான் அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு அவர் இறந்து போகிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹுடைய பாச போராட்டம் ஒரு பக்கம், அவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற போராட்டம் இன்னொரு பக்கம், குறைஷியர்களுடைய போராட்டத்துக்கு மத்தியில அந்த அபூ தாலிப் தன்னுடைய கௌரவத்தை, குறைஷியர்களுடைய இலி சொல்லை பயந்து அவ்வளவு பெரிய பாக்கியமான சுவர்க்கத்தை அந்த இடத்துல விட்டு நரகவாசியாக மௌத்தாகி போகிறார். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதனாலதான் ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹல் நஃபஅத அபா தாலிப் பிஷை, அபூ தாலிப் கான யஹூதுக வயக்தபு லக், அபூ தாலிப் உங்களுக்காக வேண்டி கோபப்படுவார், உங்களை சுத்தி பாதுகாத்து கொண்டிருந்தார், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம, உங்களால ஏதாவது அவருக்கு நலவு செய்ய முடிஞ்சான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு கான ஃபீ தௌதாஹின் மின்னார், அவர் இப்ப நரகத்துடைய மேல் பகுதியில் இருக்கிறார், கரை பகுதியில் இருக்கிறார். நான் மட்டும் இல்லன்னு இருந்தா லகான ஃபீ தர்கில் அஸ்வல், நரகத்துடைய அடித்தளத்தில் போய் இருப்பார் என்று சொல்லி சொன்னாங்க. ஆக குறைஞ்ச நரகத்துடைய வேதனைக்குரியவர் அபூ தாலிப் தான். அப்ப இதுல இருந்து நாங்க எடுக்க வேண்டிய முக்கியமான பாடத்துல ஒன்றுதான் பாருங்க, காதுல பஞ்சு அடைச்சு கொண்டு வந்தவருக்கு ஹிதாயத் பைத்து சேர்ந்துச்சு. காதுலுக்கு பஞ்சு அடைச்சு கொண்டு வந்த துஃபைல் இப்னு அம்ர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருந்தவர்களை பாதுகாத்த அபூ தாலிப் இஸ்லாம் இல்லாத நிலையில் மௌத்தாகிறார். இதுல இருந்து நாங்க விளங்க வேண்டிய மிக முக்கியமான பாடம், தீன் என்பது வெறும் அன்பு மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு நேசித்தார்கள், ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை. தீன் என்பது வெறுமனே பாதுகாப்பு கொடுப்பதால் மட்டும் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் போயிட முடியாது. தீன் என்பது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். அபூ தாலிப் அதை தவற விட்டார். அல்லாஹ்வை வெறுமனே அறிவது மட்டும் போதாது, எனக்கு அல்லாஹ் தெரியும்ன்றதுக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டார். அதனால முக்கியமான ஒரு பாடம் அபூ தாலிபுடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித்தரது, ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. ஏனென்றால்
கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்த சொன்னாங்க, அபூ தாலிபுடைய விஷயத்த சொன்னாங்க. கடைசியாக அவங்களால எனக்கு இதுதான் என்னால் உதவி செய்யலாம் என்ற இறுதி கட்டத்துல சொன்னாங்க, ல அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹா அன். நான் தடுக்கப்படங்காட்டியும் இந்த அபூ தாலிபுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொல்லுவேன். நான் இந்த அபூ தாலிபுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இருக்கிறார், மா கான லின் நபி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானூ லி குர்பா. எந்த ஒரு நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் நிராகரித்தவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது பொருத்தமானதல்ல, அவர்கள் நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் வசனத்தை இருக்கிறார். இந்த வசனத்தையும் அல்லாஹ் அன்பாகத்தான் கண்டிக்கிறார். நபியே நீங்க இஸ்திக்ஃபார் செய்யறேன்னு சொன்னது பில அப்படி சொல்லல. அல்லாஹ் படர்க்கையா வச்சு எந்த ஒரு நபிக்கும் அதோட சேர்த்து ஈமான் கொண்டவர்களுக்கும் என்று அல்லாஹு தஆலா அந்த கொஞ்சம் இலகுபடுத்தி எந்த ஒரு நபிக்கும் ஈமான் கொண்டவர்களும் முஷ்ரிக்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது பொருத்தமானதல்ல என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினது மட்டுமல்ல, ஆறுதலையும் அல்லாஹ் சொல்றான். நபியே, ஹிதாயத் என்பது என்ற கையில் இருக்குது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க விரும்புறவருக்கு ஹிதாயத் கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் ஹிதாயத்து கொடுப்பான் என்ற ஆறுதலையும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். எனவே அபூ தாலிபுடைய இந்த வாழ்க்கையில படிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பாடம் தான் தீய நண்பர்கள். கடைசி வரைக்கும் அந்த தீய நட்பினால் கடைசி வரைக்கும் கலிமா சொல்ல முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். அது மட்டுமல்ல, சில போது கௌரவம் என்பது வரட்டு கௌரவங்கள் மார்க்கத்தை விட்டு மனிதனை தூரமாக்கி கொண்டிருக்கும். அபூ தாலிபையும் அந்த வரட்டு கௌரவம் தூரமாக்கியதை நாங்கள் பார்க்குகிறோம். அதுக்கு பின்னால இதுல முக்கியமான இன்னொரு பாடமும் என்னாண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அபூ தாலிப் நுபுவத்துடைய 10வது வருடம் மௌத்தாகிறாங்க. அதுக்கு பின்னால 3 வருடங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல் யாருடைய பாதுகாப்புலயே மீக்கல். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத் தான். ஏன்னா முழு மக்காவுடைய காலமும் அபூ தாலிபுடைய பாதுகாப்புல இருந்தாங்கன்னு கதை வந்துடும். அப்படி இல்ல, அல்லாஹு தாலா அந்த கடைசி 3 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக ஆபத்தான நிலைமையை உண்டாக்கி ஹிஜ்ரத்துக்குரிய சூழலையும் அல்லாஹு தாலா உருவாக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறோம். அதே மாதிரி அபூ தாலிபுடைய மரணம் நடைபெற்று ஒரு சில நாட்கள் என்று சில வரலாற்றாசிரியர் குறிப்பிட்டாங்க. இன்னும் சில வரலாற்றாசிரியர்கள் ஒரு சில வாரங்களில் இன்னொரு கவலையான செய்தி நடக்கிறது. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 25 வருடம் தொடராக பயணம் செய்து எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், மகிழ்ச்சி, ஆரம்பத்திலிருந்த வியாபாரத்திலிருந்து ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமணம் முடித்து பல குழந்தைகளை பெற்றெடுத்து பேர குழந்தைகளை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா இன்ப துன்பங்களிலும் பங்கெடுத்து கொண்டிருந்த ஸல்லல்லாஹுடைய மிக நேசத்துக்குரிய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இதே வருடம் மௌத்தாகிறார்கள். இழப்புக்கு மேல் இழப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக ஹதீஜா ரலியல்லாஹு இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருந்தது. அதனாலதான் இந்த வருடத்துக்கு வரலாற்றில் ஆமுல் ஹுஸ்ன், கவலை வருடம் என்று சொல்லப்படும். கவலை வருடம், ஆமுல் ஹுஸ்ன். ஏனென்றால் 2 பெரும் இழப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய 64வது வயதில் மௌத்தாகிறார்கள். அந்த நேரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 49 அல்லது 50 வயதாக இருந்தது. அதுவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு திருமணம் முடித்திருக்கவில்லை. 50 வயது வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மனைவியுடன் தான் வாழ்ந்திருக்கிறார்கள்.